ஒற்றஞ்செய்தி நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் ராம்குமார். சார், டெல்லியில் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்களா சார் மாணவர்கள்? ஏன்னா நீட் தேர்வு வினாத்தாள் கசிவால் பல மாணவர்கள் உயிரிழந்திருக்காங்க. அதனால் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்களா சார்? அதை எப்படி சார் பார்க்குறீங்க? அந்த டெல்லியில் நடக்கக்கூடிய போராட்டங்கள் பார்த்தீங்கன்னா காக்ரோச் ஜனதா பார்ட்டி சிஜேபி அவங்க தான் முன்னிருந்து அந்த அபிஜித் திப்கே அவருடைய இதில் தான் தலைமையில் தான் இந்த போராட்டமே நடந்து கொண்டிருக்குது. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட மெயின் இதே நீட் வினாத்தாள் லீக் ஆச்சு. அந்த லீக் ஆனதுனால விரக்தியில் சில மாணவர்கள், அதாவது மெரிட் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் சிலர் சூசைட் பண்ணிக்கிறாங்க. புரியுதுங்களா? அது ஒரு புறம் இருக்க. ஒன்று இந்த இதை கண்டித்து உடனடியாக இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும். அதாவது யாருன்னா இந்த கொஷின் பேப்பர் லீக் ஆனதுக்கான காரணம் யாரோ அவங்க மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும். அதே மாதிரி இதுக்கு பொறுப்பு வைக்கவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த துறைக்கான கல்வித்துறைக்கான அமைச்சரான திரு தர்மேந்திர பிரதான், இவர் ரிசைன் பண்ணணும் அப்படின்றாரு. இவங்க சொல்லினே இருக்காங்க. இது 10-15 நாள் கிட்ட இந்த போராட்டம் போயினே இருக்குது. ஆனால் அதுக்கான விமோசனம் கிடைக்காத தொட்டு என்ன ஆச்சுன்னா, இது டெல்லியில் ஜந்தர் மந்தரில் மட்டும் இல்லாமல் இந்தியா முழுக்க பல இடங்கள்லேருந்து போராட்டங்கள் நடக்குது. அந்த போராட்டத்திற்கு சிஜேபியோடைய போராட்டத்திற்கு பல எதிர்கட்சிகள் அதுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே முக்கியமாக 2 இடத்துல காலேஜில் பசங்க அந்தந்த காலேஜஸில் அவங்கவுங்க போராட்டம் நடத்துங்க. அது இல்லாமல் முக்கியமாக நடக்கிறது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிபிஐ ஆஃபீஸ் சென்னையில் டி நகரில் இருக்கக்கூடிய பாலன் இல்லம் அங்கே இந்த சிஜேபியை சார்ந்தவர்கள் அங்கே போராட்டம் நடத்துகிறாங்க. அங்கே பலர் ஆதரவு தெரிவிச்சுன்னு இருக்காங்க. இது அதே மாதிரி ராஜரத்னம் ஸ்டேடியம் கிட்ட எக்மோரில் அங்கேயும் ஒரு டீம் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கும் ஆதரவு தெரிவிக்கணும் அப்படின்றது தான். இப்போ இங்கேயும் நடக்குது அங்கேயும் நடக்குது அப்படின்னும் போது இந்தியா முழுக்க எல்லாத்தையும் நினச்சி இதில் என்ன அப்படின்னா முக்கியமாக சொல்ல வேண்டிய ஒரே ஒரு விஷயம், இந்த போராட்டம் வெற்றி பெற்றிருக்கு. ஒரு வகையில் வெற்றி பெற்றிருக்கு, முழுமையாக வெற்றி பெற்றிருக்கானா இல்லை, ஒரு வகையில் வெற்றி பெற்றிருக்கு. என்ன அப்படின்னா அந்த துறையின் அமைச்சரான தர்மேந்திர பிரதான் இன்னைக்கு ராஜினாமா செஞ்சிட்டாரு. அந்த ராஜினாமா கடிதத்தில் அவர் மனது பாதிக்கப்பட்டதாக 10 நாட்களாக மன சோர்வு அடைஞ்சிச்சு. இந்த மாதிரி இந்த பிரச்சனை இளைஞர்கள், இந்த இளைஞர்களோட நலன் கருதி நான் ரிசைன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி. நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு மந்திரியாக இருக்கக்கூடியவர் ஒருத்தர் போது அவருக்கு டக்குன்னு ஜட்ஜ்மெண்ட் பவர் இருக்கணும். இல்லை என்ன ஏது நம்ம சைடு தவறா இல்லையா அப்படின்னு டிசைடிங் ஃபேக்டரில் இருக்கணும். அதாவது லால் பகதூர் சாஸ்திரின்னு காங்கிரஸ் பீரியடில் ஒரு 40 ஆண்டு காலத்துக்கு 50 ஆண்டு காலத்துக்கு முன்பு அவர் அமைச்சராக இருந்தவர். ஒரு 60 இயர்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு, மோர் தென் 60 இயர்ஸ். அப்போ என்ன ஆச்சு, ஒரு ரயில் மோதல் ஒன்று இருந்துச்சு. புரியுங்களா? இம்மீடியட்டாக அவர் ரிசைன் பண்ணிவிட்டு காரை போய்ட்டு செக்ரட்டரி போய்ட்டு நடந்து வந்தார். அவர் ஒரு அமைச்சர். இதே தர்மேந்திர பிரதான் இந்த மாதிரி ஆவதுன்னு உடனே இந்த மாதிரி பிரச்சனை இம்மீடியட்டாக இது ரிசைன் பண்ணியிருக்கணும். இல்லையா பிரதம மந்திரியான மோடி அவரை டிஸ்மிஸ் பண்ணியிருக்கணும். இல்லைன்னா அவரை அந்த இலாக்காலேருந்து தூக்கிட்டு அவர் இல்லைன்னு மாற்றிருக்கணும். அவரே இவரோட ரெசிக்னேஷன் எதிர்பார்க்காம அவர் உடனே ரிசைன் பண்ணுவாங்க. ஏன் இவ்வளோ நாள்? அப்போது பல உயிர்கள் இந்த பாதிப்பில் பல உயிர்கள்லாம் போனதுக்கு அப்புறமா தான் ஒரு விமோசனம் கிடைக்கும் அப்படின்னும் போது அது ஒரு சரியான ஒரு நிர்வாகம்னு சொல்ல மாட்டேன். அது ஒரு ப்ராப்பர் மினிஸ்ட்ரினே நான் சொல்ல மாட்டேன். புரியுங்களா? இந்த மாதிரி சமயத்தில் இப்படி பண்ணியிருக்கணும். அவங்க இதில் தவறு நடந்துடுச்சு அப்படின்றது தான். இந்த போராட்டம் 2 வகையாக நடக்குது அப்படின்னு சொல்லலாம். சிலர் நீட் அறவே ஒழிக்கப்படணும் அப்படின்றத ஒரு முக்கியமான குறிக்கோளை வச்சு அவங்க போராட்டுங்க. சிலர் ஃபேர் நீட் அப்படின்னு சொல்லிட்டு, ஒன்று பேன் நீட்டு, இன்னொன்று ஃபேர் நீட். ஃபேர் நீட்டுன்றது என்னன்னா வரைமுறைப்படுத்த வேண்டும் இந்த நீட்டை அப்படின்றது தான் பலருடைய சிலர் ஒரு பார்ட்டில் இருக்குது அப்படின்னு. அந்த ஃபேர் நீட்டுன்றதுக்கு பாஜகவுக்கு ஆதரவு தெரிவிப்பவர்களும் சரி, அதே எதிர்கட்சி சார்ந்தவர்களும் சரி, அவங்க குடும்பத்தினர்கள், அந்த மாணவர்கள், அந்த குடும்பத்தை சார்ந்த மாணவர்கள் அவங்க அங்கே ஃபேர் நீட் வேணும், அதை வரைமுறைப்படுத்தணும் அப்படின்னு நடத்துகிறாங்க. சிலர் ஆளும் கட்சி சார்ந்த எதிர்கட்சியாக இருக்கிறவங்க யாராவது நீட்டை ஒழிக்கணும் அப்படின்னும் சொல்லிட்டு போடுறவங்க இருக்காங்க. அந்த மாதிரி போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. இதில் என்ன அப்படின்னா, இந்த நீட் எக்ஸாம்ன்றது பாமரனுக்கும் எஜுகேஷன் கிடையாது, அதாவது மருத்துவர் ஆகிறதுக்கான வழிமுறை கிடையாது. ஏன்னா இல்லைன்னா ப்ரைவேட் காலேஜஸ் இருந்துச்சுன்னா ப்ரைவேட் காலேஜஸில் எல்லாருமே போய் பல
லட்சங்கள் செலவு பண்ணி முடிச்சுட்டு வரும்போது கோடிக்கணக்கில் செலவு பண்ணிட்டு முடிச்சுட்டு வர மாதிரி இருக்கு. அப்படி இருக்கும் செல்வந்தர்கள் மட்டுமே தான் பண்ண முடியும். ஆனால் உங்களுக்கு படிப்பில் மார்க்கே இல்லைன்னா கூட பணத்தை வச்சு மற்றது சாதிச்சுக்கலான்ற மாதிரி ஆயிடுது. ஆனால் ஏழை மாணவர்களால் அந்த பணத்தை கட்ட முடியாமல் அவங்க சீட்டு கட்ட முடியாமல் போயிடுது அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குது. ஆனால் சிலர் வந்து அனிதாவுடைய மரணத்தை சொல்லுவாங்க. ஆமாம் சார், புரியுதுங்களா? அவங்க வந்து நீட் எக்ஸாம் கிடச்சி அவங்க எழுதியும் சீட்டு இதை கிடைக்காம போயிட்டு அவங்க சூசைட் பண்ணிக்கலாங்க அப்படின்றதுலாம் இருக்குது. அது வந்து ஒரு வருந்தத்தக்க ஒரு துக்க நிகழ்வு, அதில் மாற்று கருத்தே கிடையாது. நான் என்ன சொன்னேன், இது நீட்டை வந்து வரைமுறைப்படுத்துறது தான் முக்கியம். அதாவது எக்ஸாம் இருக்கலாம், எக்ஸாம் இல்லைன்னா எதுவுமே நடக்காது. ஆனால் அந்த நீட் எக்ஸாம்னு இருக்கிறாங்களே அது வரைமுறைப்படுத்திருக்கா, அது ஒழுங்காக நடக்குதா அப்படின்றது தான் ஒரு கேள்விக்குறி. ஏன்னா ஒரு நீட் எக்ஸாமுக்கு போகிறீங்கன்னா ஒரு மாணவனை எந்த அளவுக்கு துன்புறுத்தணுமோ அந்த அளவுக்கு அரசு துன்புறுத்துது அந்த நீட் எக்ஸாம் கோசம் போகிறாங்க. அதாவது ஒரு பெண்ணாக இருக்கட்டும், அவங்க கொண்டை போடக்கூடாது, கிளிப்பு வைக்கக்கூடாது, காதில் கம்மல் இருக்கக்கூடாது, மூக்குத்தி இருக்கக்கூடாது, என்ன இருக்குது, இது இருக்கக்கூடாது, அது இருக்கக்கூடாது, செருப்பு இருக்கக்கூடாது, இதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க. அதே மாதிரி ஆம்பளைங்களையும் வந்து போகிறவங்களுக்கு பெல்ட் இருக்கக்கூடாது, இது இல்லை, வாட்ச் இல்லை, இதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா வந்து உங்களுக்கு இன்னைக்கு இன்டெலிஜென்ஸ் அந்த அளவுக்கு இருக்குது, நீங்கள் 10 கேமரா வச்சுக்கலாம். ஆனால் ஒரு மாணவனை நீங்கள் இந்த மாதிரி துன்புறுத்தி அனுப்பும்போது என்ன ஆகுதுன்னா அங்கே போயிட்டு அவன் ஒரு ஃப்ரெஷ் மைண்டோட படிச்சுட்டு பெண்ணாக இருக்கட்டும் ஆணாக இருக்கட்டும், அந்த மாணவரும் மாணவியோ அவங்க போகும்போது எக்ஸாமுக்கு ஒரு ஃப்ரெஷ் ஐடியாவோட மூடோட போவாங்க. அவன் +2 பார்த்தா நல்லா கூட எழுதியிருப்பாப்புல, 10th நல்ல மார்க். இங்கே போகும்போது ஒரு பயம், அவனை அறியாமலேயே நீங்கள் ஒரு பயத்தை விட்டுறீங்க. இங்கே போனால் உன்னை கழுத்தில் கத்தி வச்ச மாதிரி உன்னை வந்து இதை கைட்டு அதை கைட்டு மிரட்டுவாங்க, ஐயோ அப்படின்னு அந்த பயத்திலே போவான். இவனுக்கு 4 பேர் சொல்லுவான், இந்த மாதிரிலாம் ஆச்சுன்னா நீ கேர்ஃபுல்லாக இருறா அப்படின்னா, இல்லை பேரண்ட் கூட இந்த மாதிரிலாம் பார்க்குறேன் நீ பத்திரமா போயிட்டான். அவன் அந்த டென்ஷன்லேயே போனேன் எழுத முடியுமா, அந்த மாணவியோ மாணவனையோ எழுதுறதுக்கு பயம். அப்போ என்ன ஆகுது, இந்த ஒரு நல்லா எழுதக்கூடியவன் கூட அந்த இடத்துல போயிட்டு பயத்தில் அவன் மார்க் குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. புரியுங்களா? அப்போ என்ன பண்ணும், நீங்கள் ஸ்ட்ரிக்சர் வச்சுக்கோங்க, ஆனால் அந்த மாணவ மாணவிகளை ஹாரஸ்மெண்ட்ன்ற பேரில் இருக்கக்கூடாது. அதுவும் அங்கே போன அந்த செக்யூரிட்டிலாம் அவங்க வந்து ரொம்ப கீழ்த்தனமாக ட்ரீட் பண்ணுற அளவுக்கு மிரட்டி ஏன்னோ ஒரு தீவிரவாதியை மிரட்டு மாதிரி. அவன் மாணவன், அவனுடைய எதிர்காலம் பாதிக்கப்படுதுன்றது தெரிய மாட்டேங்குது. நாளைக்கு அவன் வந்து ஒரு தலை சிறந்த மருத்துவராக வர்றதுக்கு கூட வாய்ப்புகள் உண்டு. புரியுங்களா? அப்பட்ட மாணவனை வந்து நீங்கள் இதை வந்து டார்ச்சர் பண்ணிங்கன்னா அவனோட லைஃப் அவன் நாளைக்கு விரக்தி, அவன் எக்ஸாம் இவ்வளோ கஷ்டப்பட்டு போய் எழுதி நீங்கள் பண்ண பயத்தில் அவன் தோல்வி அடைஞ்சிட்டானா அவனுடைய நெக்ஸ்ட் என்ன, சூசைட் போய் பண்ணிக்கிறான். அந்த உயிர் போச்சு, அந்த உயிரை காப்பாற்ற முடியாது. ஆனால் அந்த எக்ஸாம்ன்றது இருக்கிறது ரைட்டு, எல்லாத்துக்குமே எக்ஸாம் இருக்கணும். ஐஏஎஸ் இருக்குது, ஐபிஎஸ் இருக்குது, எல்லாத்துக்குமே. அதாவது இவன் ஒரு டாக்டராக தான் போகிறாப்புல, நீங்கள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் நாட்டையே ஆளக்கூடியவங்களுக்கு சரியான எக்ஸாம் இருக்கான்னா அங்கே வந்து இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க. இல்லை ஒரு முதல் மந்திரியோ இல்லை பிரதம மந்திரியோ இல்லைன்னா கவர்னரையோ யாரையோ ஒருத்தர் நியமிக்கும் போது அவங்க நாட்டையே வந்து பார்த்துக்கலாம், அந்த மாநிலத்தையே பார்த்துக்கலாம். அவங்கள இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக நீங்கள் செக் பண்ணி வைக்கிறீங்களா? அவங்க ஒழுங்காக தலை சரியாக இருந்தால் வாழ் சரியாகும். ஒரு குடும்ப தலைவன் ஒழுங்காக இருந்தால் தான் அந்த வீட்டில் இருக்க பசங்க சரியாக இருப்பாங்க. இங்கே பிரதமரோ இல்லை முதல் மந்திரியோ இல்லை கவர்னரோ ஜனாதிபதியோ அவங்க சரியாக இருந்தாங்கன்னா சரியாக இருப்பாங்க. அதே மாதிரி ஒரு ஸ்கூலில் வந்து ஒரு ஆசிரியர் ஒழுங்காக இருந்தாங்கன்னா அந்த கிளாஸுக்கான ஆசிரியர் ஒழுங்காக இருக்கணும். அந்த ஆசிரியர் ஒழுங்காக இருக்கணும்னா அவருடைய தலைமை ஆசிரியர், அதுக்கப்புறம் நிர்வகிக்கக்கூடிய அந்த கரஸ்பாண்டன்ட் அவங்க ஒழுங்காக இருந்தால் தான் அப்படியே படிப்படியாக இருக்கும். நீங்கள் வந்து அங்கேயே சரியில்லைன்னும் போது பசங்க என்ன பண்ணுவாங்க தவறாக. இப்போ சில பள்ளிகளெலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஆசிரியர்கள் வந்து பசங்களை போயிட்டு ஒயின் ஷாப்பில் போய் வாங்கிக்கணும் பாட்டில்ன்றது, இல்லைன்னா சிகரெட்டு பீடி இந்த மாதிரி வாங்கி சொல்லி இந்த கிராமத்தில் நிறைய நடக்கக்கூடிய ஒரு விஷயம், சின்ன சின்ன டவுன்லலாம். இப்போ அந்த பசங்க என்ன பண்ணுவாங்க, அந்த மாதிரிலாம் நான் பார்த்துருக்கேன், இந்த மாதிரிலாம் நடந்திருக்குன்னு பாதிக்கப்பட்டவங்க இருக்காங்க. அப்போ அந்த பசங்களுக்கும் அதை வந்து ஊக்குவிக்கிற மாதிரி தான் அவங்களும் அதுக்கு பழக்கத்துக்கு வராங்க. நீங்கள் அப்போ வாத்தியார்கள் ஆசிரியர்கள் சரியாக இருக்கணும், அதுமாதிரி பெற்றோர்கள் சரியாக இருக்கணும். இவங்கெல்லாம் சரியாக இருந்தால் தான் இது கரெக்டாக. நீங்கள் அன்னாசியமாக ஒரு மாணவனை துன்புறுத்தினீங்கன்னா பிரச்சனையில் தான் போய் முடியும் சார். அதே மாதிரி நீங்கள் ஃபேர் நைட் பேன் நைட்டுன்னு சொல்லிட்டு 2 இருக்குல்ல சார். டெல்லியில் வந்து ஃபேர் நைட் தான் பண்ணிட்டு இருக்காங்க, ஆனால் தமிழ்நாட்டில் வந்து என்னன்னா பேன் நைட்டுன்னு பண்ணிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, பல மாநிலங்களில் இருக்கக்கூடிய எதிர்கட்சியினர் பேன் நைட் பண்ணுறாங்க சார். அதே மாதிரி பேன் நீட் பண்ணுறாங்கல்ல சார். ஆனால் பேன் நீட்டுக்கு என்ன நம்ம சம்மந்தமாக இப்போ மாணவர்கள் போராட்டம் பண்ணுறாங்கன்னா அந்த போராட்டத்துக்கு ரிலேட்டடாக பேசாமல் அதை தவிர்த்து வேற ஏதோ அரசியலாக்குறாங்க, இந்த போராட்டத்தை வந்து அரசியலாக்குறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் போயிட்டு இருக்குல்ல சார். அதை எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, இந்த போராட்டத்தை பொறுத்தவரை இந்த நீட்டுக்கு வந்து ஃபேர் நீட் பேன் நீட்ன்றதை பொறுத்த வரைக்கும் இது மாணவர்களுக்கான போராட்டமாக தான் பார்க்க வேண்டும். இதில் எங்குமே அரசியல்
கலக்கக்கூடாது. அரசியல்வாதிகள் வந்தால் நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து ஆதரவு தெரிவிக்கலாம். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நீங்கள் ஆதரவு தெரிவிக்கலாம். இதில் வந்து திமுகவினரும் சரி, பாஜகவினரும் சரி, காங்கிரஸும் சரி, யார் வேணாலும் நீங்கள் போய் ஆதரவு தெரிவிங்க. அந்த பசங்களுக்கு நியாயம் இருக்குன்னு தெரிஞ்சா. ஆனால் உங்களுடைய கட்சி கொள்கையை போய் அங்கே திணிக்கிறதோ, ஒரு கம்யூனிஸ்ட் போய் அங்கே போய் திணிக்கிறதோ, இல்லை ஒரு திமுக காரன் போய் திணிக்கிறதோ, இல்லை அதிமுக காரன் திணிக்கிறதோ, இல்லை விஜய் போய் உடைய தாவேகாவினர் போய் திணிக்கிறதோ, அது தவறு. அது பண்ணும்போது அப்போ நீங்கள் அந்த போராட்டத்தை சின்னாபின்னம் செய்வதற்காக தான் நீங்கள் முயற்சிக்கிறீங்க. உங்களோட பலனையும், அதாவது உங்கள் கட்சியை வளர்க்கறதுக்கு தான் நீங்கள் போய் அந்த மாணவர்களை உபயோகிக்கிறீங்க. இதை மாணவர்கள் ரியலைஸ் பண்ணணும். எந்த கட்சிக்காரன் வந்தாலும் நீங்கள் எங்களுக்கு வரைக்கும் ஆதரவு தெரிவிச்சுவாங்க. எங்கள் போராட்டத்தை இங்கு வந்து உங்கள் கட்சியை பற்றி பேசுவதோ அல்லது மாற்று கட்சிகளை பற்றி பேசுவதோ வேண்டாம். இப்போ நீங்கள் வந்து பேசுகிறீங்க, ரைட்டு, நீங்கள் வந்து அகேன்ஸ்ட் பிஜேபி தான் பேசி தீரணும். ஏன்னா பேன் நீட்ன்றதுனால நீங்கள் பிஜேபி, அப்போ அந்த நீட்டை பற்றி மட்டுமே பேசுங்க. நீங்கள் அந்த நீட்டை பற்றி பேசாமல் வேறு ஏதோ வந்து பாஜகவை அங்கே நடக்கக்கூடிய தவறு, அதாவது பாஜக வந்து சரியாக நடந்தது இல்லை அப்படின்றது அப்பாற்பட்ட கதை. நீங்கள் அவங்களது தவறாக இருந்தாலும் அதை பற்றி பேச வேண்டிய இடம் இது கிடையாது. உங்கள் கட்சி போராட்டத்தில் போய் பண்ணுங்க சார். அதே மாதிரி வந்து இப்போ திரை பிரபலங்கள்லாம் வந்து இந்த போராட்டத்தில் வந்து கலந்துக்கிட்டு அவங்க தனிப்பட்ட கருத்து சொல்லிட்டு அந்த போராட்டத்துக்கு எதுக்கு எந்த போராட்டத்துக்கு வந்திருக்குன்னு தெரியாம அவங்க இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்காங்களா சார்? அதை எப்படி சார் பாக்குறீங்க? அதாவது நான் 2 தினங்களுக்கு முன்பு நீங்களும் தான் வந்து போயிருந்தோம், நம்ம பாலன் இல்லத்துக்கு போயிருந்தோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா தேவதர்ஷினி வந்து அந்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிக்கிறதுனால அதே தேவதர்ஷினி நடிகை வந்து ஒரு கல்லூரிக்கு கல்லூரியோட ஆடுக்கு வந்து அவங்க வந்து இந்த நீட் வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்கோசரம் ஒரு ஆட், அந்த கோச்சிங் சென்டர், அதை பற்றிலாம் அவங்க ஒரு ஆடில் கலந்து இங்கே வந்து நீட் எதுக்குறேன்னு வந்திருக்காங்க. இது ஏற்புடையதே கிடையாது. இங்கே ஒன்று அங்கே ஒன்றா என்ன இருக்கு, இது வந்து ஏற்புடையதே கிடையாது. புரியுதுங்களா? இதெல்லாம் வந்து சும்மா ஒரு பப்ளிசிட்டிக்கு வந்துட்டு போகிறாங்க. அதே மாதிரி ஆண்ட்ரியா வந்தாங்க, அங்கே வந்து 2 வார்த்தை பேசிட்டு போனாங்க. அப்போ நானே போய் பைட்டு, ஏங்க நீங்கள் சும்மா பேசுவேன், இங்கே என்னன்றது இதை பற்றி சில கேள்விகள் இருக்குது கேட்குறேன், ஐயோ வேணான்ட்டு. அப்போ எதுக்கு இவ்வளோ பயப்படுறவங்க? ஆண்ட்ரியா வந்து ஒரு நடிகை, அப்போ நீங்கள் ஒரு வேஷம் தான். நீங்கள் வந்து ஒரு 4 இத்தனைக்கும் 10 மீடியாவில் நான் ஒரு மீடியா அங்கே நின்றுட்டு இருக்கேன், எந்த ஒரு கேள்வி கேட்கலாம் நானே தான் கேட்குறேன். பயப்படுறாங்க ஆண்ட்ரியா. அப்போ நீங்கள் போடுறதுலாம் வேஷம். என்னன்னா ஒரு பப்ளிசிட்டி, நானும் ஒரு நடிகை, இங்கே வந்து நான் வந்து தலை காமிச்சிட்டு போயிட்டேன்ப்பா அப்படின்ற ஒரு வெட்டி வேஷம் தான் போகிறாங்க. அப்புறமா வந்து இவரும் போயிருந்தார், பேர்னா ரஞ்சித் வந்து போயிருந்தார் பேச. நான் என்ன சொல்ல, ரஞ்சித் பேசும்போது கூட அங்கே வந்து நீட்டு போராட்டம்னா நீட்டு போராட்டத்தை பற்றி பேசுங்க. அங்கே வந்து எது ராஜ்மோகனை பற்றி பேசினாரு. அப்புறமா தாவேகா அமைச்சரவையை பற்றி தலித்துங்க 8 பேர் இருக்காங்க, இருந்து என்னத்தை செஞ்சாங்க ஏதுன்ற நீ அதை பேச வேண்டிய. அம்பேத்கரோட சிலையை பற்றி கூட பேசுறாரு. அம்பேத்கர் வந்து பேசுறது ரைட்டுங்க, அது தவறே கிடையாதுங்க. அம்பேத்கர் வந்து யார் வேணாலும் என்ன பேசலாம், காந்தியை பற்றி பேசலாம், அம்பேத்கரை பற்றி பேசலாம். இவங்கெல்லாம் வந்து சுதந்திர போராட்ட வீரர்கள் மட்டும் இல்லாமல் இவங்களாம் எடுத்து சொன்னவங்க. பல வகையில் வந்து நமக்கு முன்னோடிகளாக இருந்தாங்க, அவங்கள பற்றி சொல்ல. ஆனால் இங்கே வந்து நீங்கள் வந்து அந்த சாதியத்தை பற்றி பேச வேண்டிய அவசியம் கிடையாது. நீட்டு தேர்வுக்கானது அங்கே வந்து யாருமே அங்கே வந்து பார்ப்பனர்கள் இருப்பார், முதலியார் இருப்பார், கவர்னர் இருப்பார், வன்னியர் இருப்பார், செட்டியார், அனைவரும் கிறிஸ்தவர்கள் இருப்பார்கள், இஸ்லாமியர்கள் இருப்பார்கள், ஜெயின்ஸ் இருப்பாங்க. யார் வேணாலும் அந்த போராட்டம். நீங்கள் வந்து அங்கே வந்து தலித்திசமை பற்றி பேச வேண்டிய அவசியம் கிடையாது. அதுக்குன்னு வேற ஒரு மேடை இருக்கு, நீங்க அங்க யூஸ் பண்ணிக்கோங்க சார். அதே மாதிரி நீட் ஆரம்பத்துல இருந்து இந்த போராட்டம் எடுக்காம இப்ப வந்து திரைப்படங்கள்லாம் கையில் எடுத்து வந்திருக்காங்களே சார், அது எப்படி சார்? இது வந்து அது தவறானது. நீங்க தவறான புரிதல். நீட்டை பற்றி பலர் வந்து பல வருடங்களாக எதிர்த்து குரல் கொடுத்தனே வந்தா. இதை ஒன்று சொல்லணும், திமுக ஆட்சி இருக்கும்போது நீங்களாம் எங்க இருந்தீங்க, ஏன் அன்னைக்கெல்லாம் நீங்க வந்து குரல் கொடுக்கலான்னா அது 1-2 இடத்துல பேசியிருக்காங்க. அதுக்கான சரியான சந்தர்ப்பம் கிடைக்கல உங்களுக்கு பேசுறதுக்கு. அந்த இதை அன்னைக்கு பேசாம விட்டாங்க. இதே போராட்டத்தை அன்னைக்கு அவங்க நடத்தணும்னா மாணவர்கள் அன்னைக்கு நடத்திருந்தாலும் இவங்க போய் அங்கே வந்து குளிர் காஞ்சிருப்பாங்க. இவங்களாம் வந்து எந்த போராட்டமும் நடத்துறது அன்னைக்கு இன்னைக்கு மாணவர்கள் போராட்டம் நடத்துறதுனா அதில் போய் இவங்க வந்து தன்னை வெளிப்படுத்திக்கிறாங்க. அன்னைக்கு அந்த 5 வருஷ காலகட்டம் இருந்துச்சுங்க அந்த திமுக. அப்போ எதுவும் மாணவர்கள் சரியா அந்த நேரத்தில் இந்த மாதிரி சந்தர்ப்பம் கிடைக்கலாம், அவங்க அந்த மாதிரி போராட்டம் நடத்துறாங்க. அன்னைக்கு போராட்டம் நடத்தினா அன்னைக்கும் இவங்க போயிருப்பாங்க, போயிட்டு அங்கேயும் வந்து இவங்களை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்க சார். அதே மாதிரி மாணவர்கள் போராடுற இடத்துக்கு தானே சார் போயிருக்கணும், ஆனா இவங்க தனியா ஒரு இடத்துல போராடிட்டு இருக்காங்களா, அது எப்படி சார்? ஏன்னா இந்த போராட்டமே மாணவர்களுக்கு தானே சார்? இல்லை, மாணவர்களுக்கான போராட்டம் தான் இது. வந்து அதாவது பேன் நீட், அதாவது சில பெற்றோராக நான் போவேன், இல்லை நான் ஒரு பொதுநலவாதியாக நான் போவேன், அதை வந்து கண்டம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பேன் நீட்டுக்கோசரம் பண்ணுறாங்க. சிலர் வந்து ஃபேர் நீட்டுக்கோசரம் பண்ணுறாங்க. இதை வந்து நம்ம சொல்ல முடியாது. போராட்டம் நல்லபடியாக நடக்கணும் அப்படின்றது தான். அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, நான் ஒரு காணொலியில் ஒன்று பார்த்தேன், இதை வந்து நான் இங்கே பதிவு பண்ண விரும்புகிறேன். என்னன்னா
நம்ம மின்வளத்துறை அமைச்சர் திரு சிடிஆர் நிர்மல்குமார் இருக்கார். அவர் வந்து ஒரு பேட்டி கொடுக்குறாரு. அப்போ பேட்டியில் வந்து கேட்குறாங்க, இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி நீட் பிரச்சனையாக இருக்குது, இந்த மாதிரி சிஜேபிலாம் பண்ணுறாங்க, இந்த மாதிரி மாணவர்கள். ஆமாம், அது வந்து கண்டிப்பாக நீட்டை ஒழிச்சே தீரணும் அப்படின்னு திட்டவட்டமாக அவர் சொல்கிறார். ஓகே, யார்? சிடிஆர் நிர்மல்குமார் சொல்கிறார். ஆனால் இங்கே நீட் ஒழிப்பு போராட்டம், நீங்கள் ஆளும் கட்சி தானே, நீட் யார் இருக்குது? சென்ட்ரல் கவர்மெண்ட் தான். அவர் கிளியராக சொல்கிறார், இதை வந்து நம்ம வந்து சும்மா வந்து உதயநிதியோ இல்லை திமுக சொன்ன மாதிரி வந்து நீட்டு நாங்கள் ஒழிக்கிறேன் அப்படின்னு சும்மா ஒரு பேச்சுக்கு எலெக்ஷன் முன்னால் மேனிஃபெஸ்டோவில் சொன்ன மாதிரிலாம் சொல்கிறது இல்லை. இது நம்மளால் ஒழிக்க முடியாது, இது வந்து மத்திய அமைச்சரவை தான் ஒழிக்கணும். ரைட்டு, மத்திய அமைச்சரவை ஒழிக்கணும்னா இப்போ போராட்டம் நடக்குது, அங்கே உங்கள் தாவேயினர் யார் போனீங்க? யாருமே போய் அங்கே பண்ணலை, ஒன்றுமே பண்ணல. பயம், ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கிறனால ஒரு பயந்தாங்கோலிங்க தான் இவங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அவங்க தைரியமாக போயிருக்கலாம், போய் அந்த போராட்டத்தில் ஆதரவு தெரிவித்து உங்களுக்கோசம் நாங்கள் குரல் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கோம், ஆனால் நீங்கள் வந்து ஒழுக்கமாக நடத்தி அராஜகம் எதுவும் பண்ணாதீங்கன்னு ஒரு அட்வைஸோட சொல்லியிருக்காங்க அவங்க. ஏன்னா சில காவலர்கள், தாவேக அரசில் இருக்கக்கூடிய காவலர்கள் வந்து சில மாணவர்களை வந்து மிரட்டியிருக்காங்க, அந்த மாதிரிலாம் இருக்குது. ஒன்றுன்னு அவர் சொல்கிறாரு. அப்போ பத்திரிகையாளர் ஒருத்தர் கேட்கும்போது தர்மேந்திர பிரதானை வந்து ரிசைன் பண்ண சொல்லி கோரிக்கை வச்சுருக்காங்க, அதை பற்றி நீங்கள் என்ன கேட்குறீங்க அப்படின்னா, அவருடைய தர்மேந்திர பிரதான் வந்து ரிசைன் பண்ணிட்டா நீட் ஒழிஞ்சிருமா அப்படின்னு. இது வந்து அவருக்கு சரியான புரிதல் இல்லை அப்படின்னு தான் சொல்லுவார். அதாவது அவர் செய்தியை படித்தாரா இல்லை சும்மா ஏனாத்தானு சொல்கிறாருன்னு. அதாவது இந்த சிஜேபியோட முதல் கோரிக்கை அவங்க வச்சது வந்து இந்த நீட் எக்ஸாமோட கொஷின் பேப்பர்ஸ் லீக் ஆச்சு, இதுக்கான மூல காரணமாக இருக்கிறவர்கள் கைது செய்யப்பட வேண்டும், அவங்க மேலே சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதே மாதிரி வந்து தர்மேந்திர பிரதான், அவர் தான் அந்த கல்வித்துறை அமைச்சர், அவர் வந்து ரெசிக்னேஷன் நாங்கள் எது கேட்குறோம், அவர் ரிசைன் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கோசரம் தான் இது பிடிச்ச ஒழிக்கிறது பேன்ன்றதை பற்றி அவங்க வந்து இதை தான் ஃபஸ்ட்டு ஆரம்பித்தாங்க. அப்புறமா ஃபேர் நீட் அப்படின்றது தான் கொண்டாந்தாங்க. ஆனால் இந்த புரிதல் இல்லாமையே இவர் பேசுகிறாருன்னா, இவர் அமைச்சரை நான் என்னன்னு சொல்கிறது, அதாவது கேட்டால் எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்தால் கூட பரவாயில்ல, அவர் வந்து இந்த மாதிரி ஒரு விளக்கம் கொடுத்தாரு பாருங்க. தர்மேந்திர பிரதான் வந்து ரிசைன் பண்ணிட்ட போதும், ஏங்க தர்மேந்திர பிரதான் ரிசைன் பண்ணுறதால அவங்க கோரிக்கையே வச்சுருக்காங்க, அதை கூட உங்களுக்கு தெரியலனா நீங்கள் அமைச்சராக இருக்கிறதுக்கு நான் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. நன்றி சார். நன்றி ரங்ககுமார். நன்றி நேயர்களே.